பீக்ரூ சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பி அவர்கள். வணக்கம். வணக்கம். முக்கியமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது இந்துஸ், சீக்கு, புத்திசம் அவங்கள தவிர யாருமே எஸ்சி எஸ்டியோட சலுகைகள் கன்வெர்ட் ஆனா செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இது பரவலாக நம்ம சட்டமே இதுதான் சொல்லுது. இதில் புத்திஸ்ட் கூட கிட்டத்தட்ட 1956 திரு அம்பேத்கர் மாறிய பிறகு சேர்த்தது. ஒரிஜினலி ஹிந்துஸ்ன்னு சொன்னாலே இப்போ பார்சிகள் இந்திய நாட்டில் தோன்றாத பௌத்த, யூத, கிறிஸ்துவ, முஸ்லிம் மற்றும் பார்சி மதம் அல்லாது. ஏன்னா அது தவிர வேறு எதுவும் மதங்கள் இல்லை. ஸோ இது இல்லாத மீதம்னு அர்த்தம் தான். ஆனாலும் பௌத்தத்தை சேர்த்தது அம்பேத்கர் தான். சரியா? இப்போ பிரச்சனை என்னன்னா, இதே உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் இது முதல் முறை இல்லை. திரு பர்திவாலா மற்றும் நமது மகாதேவன் அவர்கள் பெஞ்சில் அப்படி மாறியவர்கள் மீண்டும் எஸ்சி பெனிஃபிட்டை பயன்படுத்துவது அம்பேத்கர் சட்டத்துக்கு செய்யும் மோசடின்னு போன வருஷம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இன்னொரு தீர்ப்பு என்ன சொன்னாங்கன்னா, சில ஜாதிகள் எஸ்டி பட்டியலில் சேர்த்துக்கிறாங்க. கொண்டா ரெட்டின்னு ஒரு தமிழகத்தில் தெலுங்கு ஜாதியினர் தங்களை எஸ்டியில் சேர்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பாக இருக்குது. அதனால் எஸ்டி பட்டியலை வெரிஃபை பண்ணணும்னு ஒரு கொடுத்தாங்க. அதுக்கு ஆக்ஷனே எடுக்கலை. அதே மாதிரி காட்டுநாயக்கரோ இன்னும் வேறொரு சமூகத்தை இங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சொல்லிச்சு, இல்லை மலையாள சமூகம் ஒன்று, இதையும் எஸ்சி எஸ்டி பட்டியலில் இருக்கிறது செக் பண்ணணும். அதாவது ஒரு மாவட்டத்தில் கொடுத்தாச்சுன்னு சொன்னால் அதை போட்டுக்கிட்டு எல்லா மாவட்டத்திலையும் கொடுத்துட்றாங்க. அந்த ஒரு இடத்துல அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக என்னைக்கோ ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம். எஸ்சி பட்டியலிலேயே ஒரு ஜாதியை சேர்க்கணும்னா சட்டப்படியாக அது பார்லிமெண்ட் மட்டுமே செய்யலாம், மாநில அரசால பண்ண முடியாதுன்னு இருக்கு. அது சரி என்று திருமாவளவன் ஏற்றுட்டு இருக்கார். ஆனால் திருமாவளவன் இன்னொரு வழக்கு போட்டிருந்தார் 2017 இந்த அன்றைய அதிமுக அரசை எதிர்த்து தமிழக அரசு வழக்கறிஞர்களாக ஏஜி முதல் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ஒன்னொன்றுக்கும் அரசு வழக்கறிஞர்னு கிட்டத்தட்ட 240 போஸ்ட் இருக்கு. அந்த 240 போஸ்ட்லேயும் 18% எஸ்சி எஸ்டி வழக்கறிஞர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வழக்கு போட்டார். அது போன ஆட்சியில் முடியாமல் இந்த ஆட்சி வந்த பிறகு திமுக என்ன சொல்லிடுச்சு, வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர்னா இது ஸ்பெஷலிஸ்ட் போஸ்ட், நிபுணர்கள் மட்டுமே தேவை, அந்த சட்ட வல்லுநர்கள் தேவை, இதுல சாதி பார்க்கக்கூடாது, அதனால கிடையாது, நாங்க கொடுக்க மாட்டோம் எஸ்சி எஸ்டிக்குன்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. ஸோ இந்த திமுக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரானது. அதை தாண்டி நம்ம தமிழ்நாடு இது லிஸ்ட்லேயே ஆதி திராவிட கிறிஸ்துவர்னே ஒன்று இருக்குது. அதை தாண்டி இப்போ நீங்கள் ஆன்லைனில் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டால் முன்னாடியெல்லாம் முதல்ல நீங்கள் ஹிந்துன்னு சொல்லணும், அதன் பிறகு உங்கள் ஜாதியை சொல்லணும். நாடார், வெதைப்பிள்ளை முதலியார்னு அதை வச்சுட்டு சர்டிஃபிகேட்டில் வர்றப்ப ஹிந்து நாடார்னு வரும். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, மதம் கேட்காப்ப நாடார்னு போட்டால் கிறிஸ்துவ நாடார்னு வராமல் வெறும் அவர் பேரை போட்டுட்டு அவருக்கும் பிசி சர்டிஃபிகேட் கொடுக்கும். இதெல்லாம் சட்டத்துக்கு விரோதம். நான் சொல்கிறத விட இதை சொல்வது ஈவே ராமசாமியார். ஈவேரா பேரில் கூகுளில் போய் நாடார் முன்சீப்புகள்னு தேடுங்க, ஒரு கட்டுரையே எழுதியிருக்கார்கள். நாடார் முன்சீப்புகள் பிசி நாடாருக்குள்ளே வருது தவறு, கிறிஸ்துவர்கள்னு எழுதியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னது இப்போ என்ன பிரச்சனைன்னா, இல்லை இப்போ இன்னுமே தான் மாறுறவங்களுக்கு இந்த சலுகை கிடையாது, கிளைம் பண்ண முடியாதுங்கிறாங்க. மாறினவங்க இல்ல, மாறினவங்க உண்மையை சொன்னா தானே. ஏன்னா இப்ப மாறிட்டு நான் ஹிந்துன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ நம்ம பிஜேபியிலேயே அமைச்சராக பாமக சார்பில் ஒருவர் இருந்தார். சரியா? இது அவர் தலித் எழில்மலைன்னு பேரு. அவருடைய குழந்தைகள் எல்லோருக்கும் கிறிஸ்தவ பெயர். அவங்க பிராக்டிசிங் கிறிஸ்தவர்கள். ஆனால் இப்போ கிறிஸ்தவ பெயரை வச்சுக்கிட்டு எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுட்டு எலெக்ஷன்ல நின்று தோத்துருக்காங்க அவருடைய மகள். சரியா? இது மாதிரி திருமாவளவன் கட்சியில 4 பேர் எஸ்சி தொகுதியில் நின்னாங்க போன தேர்தலில். அதாவது அரக்கோணத்தில் ஜான் ஜெபராஜ் மகன் கௌதம சன்னா, திரு வன்னியரசு, சிந்தனை செல்வன், இன்னும் ஒன்று. இதில் 2 பேர் தான் ஜெயிச்சாங்க, 2 பேர் தோத்துட்டாங்க. அந்த 4 பேருமே அவர்களுடைய வேட்பு மனுவை நான் டவுன்லோடு செய்தால் அப்பாவோ ஒய்ஃபோ யாராவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பேர் என்னமோ கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, திரு தடா பெரியசாமி, அவர்கள் வீட்டுக்கே நான் போயிருக்கேன், அவங்கெல்லாம் ப்ராக்டிசிங் கிறிஸ்டியன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எஸ்சி சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டா போதுமே. இதே மாதிரி உட்காந்துட்டு எஸ்சி சர்டிஃபிகேட்டை வச்சுக்கிட்டு அவங்க இது ராமநாதபுரத்தில் அவங்க நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் அவங்க டாக்டர் ஒரு இயேசு சிலுவை வச்சு இயேசுவை வழிபடுறாங்க. வாரம் சர்ச்சுக்கு குழந்தைங்களோட போகிறாங்க. குழந்தைங்கள்லாம் கிறிஸ்டினா, இவங்க மாத்திரம் இந்துவம்.
இப்படின்னு உயர்நீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ பிரச்சனை இல்ல இதுக்கு சப்போர்ட்டா நம்ம பார்த்துட்டோம். சட்டமன்றத்துல ஒரு தீர்மானமே ஆளுகிற அரசாங்கம் திமுக வந்து போட்டிருந்தாங்க. கன்வெர்ட் ஆனாலும் அவங்க வந்து இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி இதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சார் பிரச்சனை என்னன்னா, இப்ப அதிமுக தேர்தல் அறிக்கையும் கன்வெர்ட் ஆனாலும் பரவாயில்ல, சலுகை தொடருங்கிறாங்க. ஸோ தமிழர் உரிமையை அவங்க பறிச்சுப்பாங்க. இப்போ நீட் தேர்வுல 7.5% உங்களுக்கு அரசு பள்ளியில 6லேருந்து 10வது 12வது வரைக்கும் படிச்சிருந்தால் அவங்களுக்கு நீட்ல மெடிக்கல்ல 7.5%. திமுக என்ன சொல்லியிருந்ததுன்னா, இதில் அரசு உதவி பெறும் பள்ளியை சேர்ப்போம், ஆனா 10% ஆக்க வேண்டாங்க. ஆனால் இந்த தடவை 7.5 வச்சுக்கிட்டு 10% அதுலேயும் அவங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அரசு உதவி பெறும் பள்ளின்னா அதில் 80% கிறிஸ்தவ பள்ளி. இப்போ அங்கே இனிமே அடுத்த இந்த வருஷம் டேட்டாலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 7.5% சேர்ற மக்கள் ஒரு ரஃப்லி 200 பேர் சேர்றாங்கன்னா இந்த முறை அதில் சேர்றதுல நான் உங்களுக்கு எழுதி தரேன் 150 சீட்டு அரசு உதவி பெறும் பள்ளிக்கு போகும். இப்போ யாருக்கு துரோகம் பண்ணுறாங்க? பிரச்சனை என்னன்னா பலர் இது உமாசங்கர்னு ஒருத்தர் ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு. அவர் இங்கேருந்து மத்திய பிரதேசுக்கு 2019 தேர்தலில் போனால் அங்கே போய் ஞாயிற்றுக்கிழமை ஏதோ இதில் போய் கன்வர்ஷன் வேலையை பண்ணார்னு சொல்லி அப்புறம் மத்திய பிரதேச அரசாங்கம் விரட்டிச்சு. அவர் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பார், நீங்கள் பாஸ்டராக கூட இருங்கள், ஆனால் எந்த இடத்துலையும் அரசாங்கத்தில் சர்டிஃபிகேட்டில் பெயர் கையெழுத்து போட்டுறாரு, அரசாங்க ரெக்கார்டில் கிறிஸ்டியன்னு சொல்லிடாதீங்க, ஆனால் நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு பேட்டியே கொடுத்துருக்காரு. ஸோ இதை உங்களுக்கு இன்னும் எளிதாக்கணும்னா கேரளாவில் ஒரு எம்பி, அவர் 5 முறை எம்பி, இந்த முறை அவர் 5வது முறை எம்பி ஆனப்புறம் சபாநாயகர் தேர்தலுக்காக காங்கிரஸ் சார்பாக நிற்க வைக்கப்பட்டவர் அவர் சுரேஷ் கொச்சின்னல்னு பேர். அவர் 2009 தேர்தலில் ஜெயிச்ச உடனே வழக்கு போடுறாங்க. சார் அவர் 2004 தேர்தலில் ஒரு ஜாதி பேர் புலையர் கிறிஸ்துவர் புலையர் இந்துன்னு கொடுத்துருந்தாரு. 2009 தேர்தலில் வேறொரு இது கலெக்டர் தாசில்தார்கிட்ட வேறொரு ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு, ஆனால் இவர் பிராக்டிசிங் கிறிஸ்டியன் அப்படின்னு கொடுத்து ஹைகோர்ட்டில் அவரை டிஸ்மிஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஸ்டே கொடுத்துச்சு. இப்போ இந்த கேரளாவில் இப்போ அடுத்த வாரம் தேர்தல் வரப்போகுது, தமிழ்நாட்டோட 29ஆம் தேதி தேர்தல். அதில் இப்போ போன தேர்தலில் ஜெயிச்சவர் இதில் நம்ம தமிழ்நாட்டு பார்டரில் போடி அந்த பக்கம் இருக்கிறதுக்கு பேர் தேவிகுளம்னு சொல்லி, அதை தாண்டிங்கன்னா மூணார் வந்துடும். ஸோ தேவிகுளம் எம்எல்ஏவாக இருக்கிற ராஜா கிறிஸ்டியன், அவர் கல்யாணமே சர்ச்சில் நடந்ததுன்னு எல்லா ஆதாரங்களும் கொடுத்து ஹைகோர்ட் அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணிச்சு, சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு. ஸோ இதை தடுக்கணும். அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் அவரை எதிர்த்து வழக்கு போட்டவங்க கேஸ் நடத்தணும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணணும். சரியா? எத்தனை பேரால் இது மாதிரி பண்ண முடியும்? ஸோ இதை நிறுத்துறதுக்கு என்ன வழி? ஒரே வழி, ஒருவர் கிறிஸ்தவராக மாறுவதென்றால் சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு பண்ணுறார். அது ஞானஸ்தானம் எடுத்த அன்றைக்கே அந்த கலெக்டர் ஆஃபீஸில் அதை சொல்லிடணும். இந்த மாதிரி கண்டுபிடிச்சு சொன்னால் அந்த சர்ச்சு பாதிரியாருக்கும் இருவருக்கும் தண்டனைன்னு அறிவிப்பாங்களாம். இது பண்ணாத வரைக்கும் இது நடக்காது. இதை படிச்சுட்டு நம்ம சந்தோஷப்பட்டு ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கலாமே தவிர, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களில் எஸ்சியில் 30% பட்டியல் ஜாதி சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க கிரிப்டோஸ். அதை எப்படி உடைப்பீங்க? இல்லை, இதை மாநில அரசும் தனது ஓட்டுக்காக தொடர்றதுனால இவங்க இப்போ நம்ம பார்த்துருப்போம் திமுக சட்டமன்றத்தில் இது மாதிரி இப்போ இது சட்டம் ஏற்றிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது சாத்தியமாகுமா? பேப்பர் அளவு தான் அந்த தீர்ப்பு இருக்குமா? அம்பேத்கர் சட்டத்தின் படியாக இது முடியவே முடியாது. அம்பேத்கர் சட்டம் மத ரீதியாக இடஒதுக்கீடு, அம்பேத்கர் ஆனால் ஸ்ட்ராங்காக கன்வெர்ட் ஆனவங்களும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. பிரச்சனை நடுவில் 1980 வந்த மண்டல் கமிஷனில் ஒரு வார்த்தை பிசி, அதாவது எஸ்சி என்றால் ஷெட்யூல்டு கேஸ்ட், அந்த அட்டவணையில் உள்ள ஜாதிகள். ஆச்சா, பிசின்னா பேக்வேர்டு கேஸ்ட், பிற்பட்ட ஜாதிகள். ஆனால் மண்டல் கமிஷன் அப்போ இந்த கேஸ்ட்டுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு பேக்வேர்டு கம்யூனிட்டிஸ்னு போட்டுவிட்டாங்க. என்னுடைய நண்பர்கள் அதில் சிலர் இதில் வருவாங்க, சத்திரியராக வருவாங்க, சில பேர் வைசியர்களாக வருவார்கள், சில பேர் வேளாளர்களில் வருவாங்க. 3 பேரும் அவங்க அப்பா, என்ன 3 பிரிவிலையும் அவர்களுடைய அப்பா எஃப்சி வச்சுருந்தாங்க, ஃபார்வர்டு கம்யூனிட்டி ஓசியில். என்னோடு படித்த என் நண்பர்கள் பிசி வச்சுருந்தாங்க. இப்போ அவர்களுடைய மகன்களுக்கு எம்பிசி வாங்கியிருக்காங்க. அப்போ என்ன நடக்குது? ஸோ இதை தடுக்கணும்னு சொன்னால் சீரியஸாக போகணும். ஓட்டு இருக்கிற வரைக்கும் யாரும் செய்ய முடியாது. இதற்கு ஒரே வழி,
அவர்களுடைய சம்பளத்தையும் வச்சுக்கிட்டு அதை ஐடி லிமிட்டுக்கு டபுளுக்கு மேலே போனால் இவங்க வெளியில் போயிடுவாங்க. மண்டல் கமிஷன் சொன்னால் மண்டல் கமிஷன்லேயே மிக தெளிவாக அதில் உயர்ந்தவர்களை நீக்கிட்டு தான் கொடுக்கணும்னு இருக்கு கிரீமி லேயர்னு. இது மற்ற கட்சிகள் விட்டுருவோம். அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், அவங்க வந்து இதை வச்சு ஓட் பேங்க் பண்றாங்க. பாஜக இதுல கையில எடுக்குமா? இல்ல, பாஜக இல்ல, அவங்க 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு, ரிசர்வேஷன் என்பது 49.5 தாண்டக்கூடாதுன்னு சட்டம் இருக்கிறது. அதாவது மெஜாரிட்டி போட்டி போட்டு வெற்றி பெற வேண்டும். அதாவது இந்த ரிசர்வேஷன் எல்லாம் ஜாதி வச்சு கொடுக்கறது இல்லை. ரிசர்வேஷன் என்பது ஆந்த்ரபாலஜி, மனித எல்லை கீழே இருக்கணும் தூக்கி விடுறதுக்கு தான். இப்போ எனக்கு நான் என் ஜாதி இத்தனை பேர் ஓட்டு கொடுன்னு சொல்லி ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்த பீகாரில் இருக்கிற பாட்னா உயர் நீதிமன்றமும் சரி, அதை உச்ச நீதிமன்றமும் நீங்கள் 49.5 தாண்ட முடியாதுன்ட்டாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் அது ஷெட்யூல் 9ல் சேர்த்ததுனால அது இருக்கிறது. ஆனாலும் நீட் வருவதற்கு முன்னால் மெடிக்கல் சீட்டில் வருடம் 50% ரிசர்வேஷனை தாண்டக்கூடாதுன்னு கேஸை போட்டு அங்கேயும் அதே ரிசர்வேஷன் தான் மெயின்டைன் பண்ணாங்க. நீட் வந்ததுக்கப்புறம் சீட் அதிகமாகி வேற எங்கேயாவது கிடைக்குதுன்னு அந்த கேஸ் போடுற பழக்கம் குறைஞ்சிருக்கு. சார், ரிசர்வேஷன் என்பது உண்மையான தேவை இருக்கிறவங்களுக்கு போகணும். அதில் கண்டிப்பாக கிரீமி லேயர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எஸ்சி எஸ்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொல்லியிருக்கு. அதுவும் முன்னாள் தலைமை நீதிபதி கவாய் அவர்கள், அவரும் ஒரு எஸ்சி பிரிவை சேர்ந்தவர், அவரே இதை இது பண்ணியிருக்காரு. ஆனால் இதை பிஜேபி உட்பட அதை எதிர்க்குது. எஸ்சியில் கிரீமி லேயரை எதிர்க்குது. நான் சொல்றது இந்த கிரீமி லேயர் என்பதையே ஐடி லிமிட்டுக்கு டபுள்னு வைங்க. ஐடி 7 லட்சம்னு வச்சுக்கோங்க. 14 லட்சம் வாங்குறவன் வந்து அவனுக்கு ரிசர்வேஷன் வேணாம்னு சொல்ல 2.5 மடங்குன்னு வைங்க, 18 லட்சம்னு வைங்க. ஏன்னா வருஷம் ஏற்ற வேணாம், திருப்பி ஏற்றணும்னா நீங்கள் பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ண முடியாது. ஐடி லிமிட்டுக்கு இருந்தால் அவர்கள் எக்கனாமிக்கலி வீக்வர்ட், ஐடி லிமிட்டுக்கு 2.5 மடங்கு இருந்தால் கிரீமி லேயர்னு சொல்லிடுங்க. எல்லோரும் உண்மையான சம்பளத்தை சொல்லணும். அது முதல்ல தனியாரில் இருந்தால் இப்போ இது பிஸ்னஸ் பண்ணால் சொல்ல முடியாது. 2 நாள் முன்னாடி நம்ம கேப்டனுடைய மனைவி 3 கோடி கார் வச்சுருக்காங்கன்னு நாங்கள் வாங்க முடியாதான்னு கேட்குறாங்க. பட் நீங்கள் நடிச்சோ இல்லை பழைய சொத்தோ வித்திருந்தா ரைட். ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிற தேர்தல் அஃபிடவிட் 2016 கேப்டன் கொடுத்த அஃபிடவிட், 19 உங்களுடைய வீடும் காலேஜும் ஆக்ஷன்ல வந்தது, நீங்க பணம் கட்டலன்னு. திருப்பி 21 கொடுத்த அஃபிடவிட், 24 இந்த பிரபாகரன் கொடுத்த அஃபிடவிட் படி உங்க வருட வருமானமே 15 லட்ச ரூபா தான். அப்படி இருக்கிறப்ப 3 கோடி ரூபாய் காரை கேஷ் கொடுத்து வாங்க முடியாது. ஸோ ஒயிட்ல காட்டி உண்மையாக காட்டி பண்ணீங்கன்னா அதுதான் நல்லது. ஸோ இப்போ விஜய பிரபாகரனுக்கு 15 கோடி தான், 15 லட்ச ரூபா தான் சம்பளமா ஆண்டு வருமானம். ஸோ அப்போ எப்படி 3 கோடிக்கார் வந்து இதையும் அதையும் மேட்ச் பண்ண முடியாது. ஸோ எல்லோரும் ஆக்சுவல் இன்கம்மை காட்டிட்டு கிரீமி லேயரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இதை குறைக்கணும். இந்த ரிசர்வேஷன் அதாவது அம்பேத்கர் சொன்ன சட்டமே இந்த ரிசர்வேஷன் 10 வருஷத்துக்கு இருக்கும், 10 வருஷத்துக்குள்ள அவங்கள ஒசத்தணும்ட்டார். ஏன்னா அதாவது 10 வருஷம் மேக்சிமம் என்றதுன்னா ஒரு பாராளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்படுறதே 5 வருஷம் தான். ஸோ அவங்க ஒரு சட்டம் போட்டால் அடுத்த 10 வருஷத்தை தாண்டி சொல்ல முடியாது. அதனால 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ரெனியூ பண்ணுறோம். ஆனால் பர்சன்டேஜை குறைக்கணும், உயர்ந்த ஜாதிகளை எடுக்கணும். அதுக்கு எந்த வழியும் பண்ணாமல் இன்னும் சேர்த்துக்கிட்டே போகிறோம். இதில் இன்னொன்று சொன்னால், அதிகமாக நிலம் வச்சிருக்கிற நிலச்சுவார்ந்தார்கள், அந்த ஜாதிகள், நாங்கள் தான் இந்த ஊரில் பரம்பரையாக நிலச்சுவார்ந்தார்கள்னு சொல்லிக்கிட்டா அவங்கெல்லாம் வசந்த ஜாதி, அவங்க பிசியில் வரமாட்டாங்க. உதாரணமாக இதில் வந்து குஜராத்தில் பட்டேடார்கள் எனும் பட்டேல்கள், இதில் பார்த்தீங்கன்னா யூபி மற்றும் ஹரியானாவில் இருக்கிற ஜாட்டுகள், இவர்கள். இதே மாதிரி நாங்கள் யார் தெரியுமா, போர்க்குடி மறவர்கள் அப்படின்னு சத்திரியர்கள்னு சொல்லிக்கிட்டா ரஜ்புட்ஸ் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஒரே ஒரு ஜாதி பிராமணர்களை தவிர மீது எல்லாரும் பிசியில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. இது சட்டவிரோதம். இதுவே அம்பேத்கர் சட்டத்துக்கு மாற்றம். பட் இதெல்லாம் எவ்வளோ எளிதாக மாற்றுறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை.